திரையரங்கு நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். ஹைதராபாத்தில் சத்யா திரையரங்கில் புஷ்பா 2 சிறப்பு காட்சியை பார்க்க வந்த பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். வழக்கில் அல்லு அர்ஜுன் கைதாகி ஜாமீனில் விடுதலையான நிலையில் மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டதால் விசாரணைக்கு நேரில் ஆஜராகியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜீவபாரதி, விவரங்களை பதிவு பண்ணலாம். டிசம்பர் 4ஆம் தேதி புஷ்பா 2 படத்தினுடைய சிறப்பு காட்சியின் போது அல்லு அர்ஜுன் ரசிகர்களை சந்திப்பதற்காக தன்னுடைய காரிலிருந்து வெளியே பார்க்கவும் அந்த கூட்ட நெரிசல் காரணமாக குறிப்பிட்டு அல்லு அர்ஜுனுடைய ரசிகை அங்கே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தாங்க. அவங்களுடைய குழந்தை ரொம்ப சீரியஸாக மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தாங்க. தொடர்ச்சியான அவர்களுக்கு அந்த சிகிச்சையானது வழங்கப்பட்டிருந்துச்சு. இந்த சம்பவம் தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி இருந்துச்சு. அது குறிப்பிட்டு தெலுங்கானா அரசு இதற்கு பின்னணியில் இருக்கிறது அப்படின்ட்டு கடுமையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இது தொடர்பான விரிவான ஒரு விளக்கத்தை சட்டமன்றத்தில் அளிச்சிருந்தாரு. அதுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசுபொருளாக மாறி இருந்தது. குறிப்பிட்டு ஒரு நாள் கைதுக்கு பிறகாக அவருக்கு அந்த ஜாமீனானது வழங்கப்பட்டிருந்துச்சு. பல நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருந்துச்சு. அந்த நிபந்தனையை மீறி பத்திரிகையாளரை சந்தித்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனமும் எழுந்த நிலையில தற்போது இந்த வழக்கு தொடர்பாக மீண்டும் அல்லு அர்ஜுன் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சம்மனானது வழங்கப்பட்டிருந்துச்சு. இந்த வழக்கு விசாரணையில உடனடியாக ஆஜராகணும், அது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த சம்மன்ல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில தற்போது அல்லு அர்ஜுன் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தில் ஆஜராயிருக்காரு. குறிப்பிட்டு அந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியினுடைய அந்த பேச்சுக்கு பிறகாக வெளியாகிருந்த நிலையில அந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து அவரிடம் விசாரணை நடத்துறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பிட்டு அல்லு அர்ஜுனுடைய வழக்கறிஞர்கள் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டதால சில விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு தொடர்ச்சியான விமர்சனங்கள் எழுந்த நிலையில அது தொடர்பான கேள்விகளும் அவரிடம் வைக்கப்பட்டதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜாமீன் மனு விஷயங்கள் எல்லாத்தையும் மீறி இருக்காரு அப்படிங்கிறதுனால அவரை கைது செய்யறதுக்கான ஒரு திட்டமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் குறிப்பிடப்படக்கூடிய நிலையில இந்த விசாரணையானது எத்தனை மணி நேரம் போக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறது ஒரு மிக முக்கியமான தலைப்பு செய்தியா மாறி இருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.